மெல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் கட்டத்திலிருந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் அப்படின்னா, குடும்பஸ்தானம், கல்வி, தனம், வாக்கு அப்படிங்கிற இடத்துக்குள்ளற குரு அமர்ந்திருக்க தன் பார்வையாலே குருவுக்கு எப்போ பலன் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பார்வை பலத்தை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திலே வைக்கிறார். 6ஆம் இடம் ரிணரோக சத்துருன்னு சொல்லுவாங்க. கடன், வம்பு, வழக்கு, வியாஜ்யம் சொல்லக்கூடிய இடத்துல விருச்சிக ராசி மேலேயும், 8ஆம் இடமான மகர ராசி மேலேயும், 10ஆம் இடமான தொழில் மேலேயும், தொழில் ஸ்தானமான மீன ராசியில் வைக்கிறார். அங்கே சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல கேது முயற்சி ஸ்தானம் ஞானகாரகன் உட்கார்ந்துருக்கார். பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறாருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நிறைய ரிலேஷன்ஸ் கூடலாம் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார். 5ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன். 5ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்தால் கொஞ்சம் மருத்துவ செலவு, செவ்வாய் அமர்ந்தால் சில விஷயத்திலே கசட முசடு நடக்கும், புதன் அமர்ந்துட்டுனா ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் ஏமாற்றப்படுவது, அவமானப்படுவது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். உறவுகள் சில விதத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது தெரிகிறது. சனி பகவானின் பார்வை எப்படி இருக்குது? 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடமான மண்மனை மாத்ருஸ்தானமான கன்னிராசியை பார்க்கிறார். அதுபோல் உங்களோட கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்போ இவருடைய பார்வையும் குருவின் பார்வையும் பார்க்கும்போது உங்களை எப்படி ப்ரொட்டக்டிவாக வச்சுருக்கிறாருன்னு நல்லா தெரியும். இதனால் தான் உங்களுக்கு சந்திரனின் இந்த வார பயணம் 4, 5, 6 அப்படின்னு போக போகுது. அதாவது ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து கன்னிராசியிலேருந்து துலா ராசிக்குள்ளே வந்து விருச்சிக ராசியில் முடியக்கூடியதாக இந்த வாரம் அமையும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியராக 4ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் துலா ராசி, இங்கே காரிய தாமதங்கள் நடக்கும். 6ஆம் இடமான விருச்சிக ராசியில் வரும்போது மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரிகிறது. இந்த வாரத்திலே புதிய விஷயங்களிலே ஆர்வம் உண்டாகும், தான தர்மங்களிலே ஈடுபட உண்டாகும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டால் நீ நடந்து போகும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும், பல நரிகளும் விளையாடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்தீர்களானால் நல்லது நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவசியம் இந்த வாரத்திலே கடன் குறையும், மனதிலே இருந்த குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடன் காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களால் இந்த வாரம் ஒரு நல்ல பெனிஃபிஷியர் வாரம்னு நீங்களே புரிஞ்சிடலாம். கரெக்டாக ரீபோர்ட் பண்ணணும். ஏன்னா மாத்ருஸ்தானம், மண்மனை வாகனஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம், ரிணரோக சத்ருஸ்தானம் என்ற நல்ல ஒரு இடங்களெல்லாம் உங்கள் மனோகாரகன் 2ஆம் இடத்துக்காரன் செல்ல போகிறான் அப்படிங்கிறத நல்ல தீர்மானமாக புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். 6, 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட எண். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் முடித்து தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெசிப்ரோசிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த வாரம் சிறந்த வாரம் அப்படின்னே எடுத்துக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே குரு அதிசாரமாக உள்ள வந்திருக்கிறார். பொன், பொருள், வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உச்சத்தில் போயினுக்குது இல்லை, இதுதான் ரீசன். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கடகடன் மேலே வந்து உட்காந்துட்டார். ராசிக்குள்ளே குரு வந்துட்டாக்க
பயம் நிறைய வரும். என்ன ஆகுமோ தெரியல, மேலே வந்தால் ஒன்று மேலே வந்தால் ஒத்துன்னு விழணும்ல, அப்படி மேலே வந்துச்சு, பயம் உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிற தனக்காரகன் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். குடும்பஸ்தானத்திலே மருத்துவ செலவுகளும் உண்டு. பணம் எங்கேருந்து சார் வரும்? 3ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசிக்குள்ளர பணத்துக்கான வழி ஏற்படுத்துவார். 4ஆம் இடம் மண்மனை வாகன பந்துஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது நமக்கு சூரியன் செவ்வாய் புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். புதன் மட்டும் 25ஆம் தேதி கொஞ்சம் விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். இந்த புதனினால் வரக்கூடியது பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துல போனால் அதுக்கான பிரச்சனைகள்லாம் உண்டாகும். 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையாக சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? தேவையற்ற வம்பு வழக்குகள், வீணாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் வாயில் வாக்கு சனின்னு சொல்லுவோம், அது மாதிரி வாக்கை கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. சனி பகவான் எங்கேருந்து பார்க்குறதே மீனராசிலேருந்து பார்க்குறார். குருவின் பார்வை உண்டு. உங்கள் ராசியிலேருந்து குரு பார்க்கிறார். என்ன குரு பார்க்கறது 9ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? அப்போ பார்க்கும்போது அவர் உங்களுடைய வெயிட்டேஜை க்ரியேட் பண்ணுறார். மகர ராசியை பார்த்துட்டேன், மகர ராசிக்காரனை சனி பார்க்குறேன் அப்படின்னு பிடிக்கிறார். அவர் சனி சந்திரனை சுக்கிரனை இந்த திங்கட்கிழமையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவார். பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு என்ன ஓட்டங்களினால் வரக்கூடிய தன லாபங்களை ஏற்படுத்துவார். அவன் பணம் எங்கேருந்து வருதுன்னு புரிஞ்சிச்சு. உழைச்சா காசு. அது மட்டும் இல்லை, பெரியோர்களின் ஆசிகளுடன் காசு. அதுக்கான சூழ்நிலையெல்லாம் சாதகமாக அமைச்சு கொடுப்பார். மனைவி கணவன்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றும். வேலையில் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னிஷன் உண்டு. வீட்டில் நிறைய உறவுகாரங்களாம் வந்து ஒரு நல்ல ஜோஷ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்போ கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புரிஞ்சுங்களா? விட்டு கொடுத்தால் போதும், நிம்மதியாக இருக்கலாம். விதண்டாவாதம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிடுங்க. இல்லைன்னா அவங்க போகிற வரையும் பேசாமல் இருங்க. உம்முன்னு இருக்கக்கூடாது, அதிகப்படியாக பேசக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா சூரிய செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னாலே நான் தான் ராஜான்னு ஒரு வார்த்தை சொல்லிடும். எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லும். அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியினுடைய 3, 4, 5 என்ற இடங்களுக்குத்தான் இந்த சந்திரன் பகவான் பிரயாணம் செய்ய போகிறார். 3ன்னு வந்தால் பணம் வந்துடும், முதல் 2 நாளைக்கு பைசா உண்டு. 4ன்னு வந்தால் கொஞ்சம் செலவு உண்டு மருத்துவ ரீதியாக. 5ன்னு வந்தால் செய்கிற காரியம் நின்று போகும், வேலை அப்படி அப்படியே நிற்கும், அப்ரப்டாக நிற்கும். இப்படிங்கிறது இண்டிகேஷன். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும்னா நமக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபரை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் தான் அப்படி சயனமாக அழகாக படுத்துக்கிட்டே உலகத்தை காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவருடைய காவந்துக்கு நம்மளை மனதிலே கொண்டு போனால் அனைத்து விதமான ஃபெசிலிட்டேஷன் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.